அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் என உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பால் 1,00,000 ஆசிரியர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதால் சட்ட நிபுணர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு பெறுவதற்கும் மேலும் அவர்கள் பணியில் தொடர்வதற்கும் டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 85,000 1,00,000 ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதாமல், அதாவது 2009 முன்பாக பணியில் சேர்க்கப்பட்டது. அவர்கள் டெட் தேர்வு எழுதுவதற்கு கட்டாயம் என சொல்லப்பட்ட நிலையில் 1,00,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறி தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய தலைமைச் செயலாளர் சந்திரமோகன் சட்ட நிபுணர்களுடனான ஒரு ஆலோசனையை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அரசு வழக்கறிஞர்கள் உட்பட பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் அதில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் அவர் ஓய்வு பெறக்கூடிய காலம் இருப்பவர்கள் 2 ஆண்டுக்குள் கட்டாயம் தேர்வு தேர்ச்சி எழுத வேண்டும், அதில் தேர்ச்சி பெற வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் கட்டாய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது அவர்கள் பணியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. இந்நிலையில் தான் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட நிபுணர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தை இந்த தலைமைச் செயலகத்தில் மேற்கொள்கிறார்.